வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்தில் கமலஹாசன், அபிராமி, திரிஷா, துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, ஜோஜி ஜார்ஜ் இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை கமலுடைய ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு வெளிநாடுகளில் முதல்ல நடந்துட்டு இருந்தது. இதில் வந்து கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததால் பிரச்சாரங்களில் ஈடுபடுறதுக்காக இங்கே கமலஹாசன் அவர்கள் வந்துட்டார். அதனால் அவர் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் இடையில கலந்துக்காமல் இருந்தார். அவரை தவிர்த்து மீதி இருக்கிற ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருந்ததாக தகவலாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பிரச்சாரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எலெக்ஷனை முடிச்சுட்டு மீண்டும் அந்த படப்பிடிப்பில் கலந்து கமலஹாசன் அவர்கள் நடிச்சிட்ருக்கிறாரு. இப்போ வந்து சிலம்பரசன் அவர்கள் இந்த படத்தில் இணைந்து நடிக்கிறார் அப்படின்ற தகவலும் வந்துருந்தது. அவர் வந்து இரட்டை வேடங்களில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹீரோயினாக தான் திரிஷா நடிக்கிறாங்க அப்படின்ற தகவலும் தொடர்ந்து வந்தவொன்னா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே கமலஹாசன் நடித்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ அந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து கமலஹாசன் அவர்கள் முழுக்க ஒரு ஃபைட்டு போடுற மாதிரி ஒரு சீன் வந்து வெளியாச்சு. இது வந்து ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதைத் தொடர்ந்து இப்போ கமலஹாசன் கூட சிலம்பரசன் அவர்கள் இணைந்து நடிக்கிறதால இப்போ இன்றைக்கி சிலம்பரசன் அவர்கள் மட்டுமே இருக்கிற ஒரு கிளிம்ஸ் வீடியோவை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து சிலம்பரசன் அவர்கள் ஒரு காரை பறந்த கிரவுண்டில் வேகமாக ஓட்டிகிட்டு வராரு, புழுதி பறக்க ஓட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் கன் எடுத்து பயங்கரமாக சுடுறாரு. இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்டப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சிலம்பரசனுடைய காலை படத்தில் ஒரு கெட்டப்பில் இருப்பார், முடி வச்சுட்டு மீசெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு கெட்டப்பில் இந்த காட்சியில் இருக்கிறாரு. ஸோ இந்த காட்சி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கமலஹாசன் மற்றும் சிலம்பரசன் இவங்க ஒரே ஃப்ரேமில் தோன்ற சீன்லாம் நிறையா வரும் படத்தில். ஸோ அதெல்லாம் வந்து தியேட்டரில் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது, கூஸ்பம் மூமெண்ட்டை ஏற்படுத்த போகுது அப்படின்ற தகவல்களை எல்லாம் நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும்.